ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜாப்ஸ் தகவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 24. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ். இது வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் போட்டிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 32 இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் வித் 50% மார்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கிராஜுவேஷன்ஸில் படிச்சிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இதுக்கும் வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதில் வந்து பிஇ, எம்சிஏ ஆர் எம்பிஏ இதில் வந்து எல்லாமே ஐடி ரிலேட்டடாக முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கும் வந்து 1 இயர் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் அது வந்து பப்ளிக் ஆர் ப்ரைவேட் செக்டர் எதுலனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, அது வந்து மார்க்கெட்டிங்கில், அக்கௌண்ட்ஸ், ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ்க்கு வந்து 40,000 1,40,000 வரைக்கும். ஐடிக்கும் அதே மாதிரி தான். மீதி மார்க்கெட்டிங், அக்கௌண்ட்ஸ் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 30,000 1,20,000. அதே மாதிரி ஜூனியர் கமர்ஷியலுக்குலாம் வந்து 22,000 90,000 வரைக்கும் தராங்க. அண்ட் ப்ரொபேஷன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 மந்த்ஸ், அதாவது 1 இயர்க்கு வந்து ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சர்வீஸ் பாண்ட் வந்து போடுவாங்க. 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ 3 மந்த்துக்கான பேசிக் பேவை நீங்கள் பே பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் 1000, இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து 500, அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து டோட்டலாக 1770. இதே எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்கன்னா 590 rupees தான். எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இதோட பேமெண்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு தான். அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைதராபாத், மும்பை, நியூ டெல்லி, லக்னோ, சண்டிகர், கொல்கட்டா, பெங்களூர், அகமதாபாத், பாட்னா, ஜெய்ப்பூர் இந்த லொக்கேஷன்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் எதனா ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தாலும் எதனா ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து நான் 2-3 போஸ்ட்டில் வந்து எலிஜிபிளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எவ்வளோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் லேட்டஸ்ட்டாக என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்கோ அதை தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். அண்ட் இப்போ கண்டக்ட் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசி வந்து 40% மினிமம் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 35% எடுத்துருக்கணும். ஸோ ஜாப் போஸ்டிங் வந்து அக்ராஸ் இந்தியா எங்கேனாலும் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து சிலபஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்ஷன் என்ன மாதிரி எவ்வளோ மார்க்ஸுக்கு என்னென்ன கேட்பாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 5 செக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாக ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் நீங்கள் எழுதவே முடியும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஆல்மோஸ்ட் 10 to 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் இருக்கிற சிலபஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான சிலபஸை நீங்கள் கிளியராக பார்த்து நீங்கள் அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. மேபி நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சு ஃபைனல் ரவுண்ட் போகும்போது அப்போ கூட வேக்கன்சிஸ் மாறலாம். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.